குவைத்தில் வசிக்கும் இலங்கையர்களான உங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் நிதி மோசடி தொடர்பில் ஒரு சில விடயங்கள் குறித்து இந்த வீடியோ மூலம் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர இலங்கை தூதரகம் எதிர்பார்க்கிறது. அவைகளில் பணத்திற்கு விசா விற்றல், மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரம் போன்றவை பெருமளவில் நடைபெறும் மோசடிகளாக அடையாளம் படுத்த முடியும். குவைத்திற்கு வேலை நிமித்தம் வர எதிர்பார்க்கும் ஒரு சில தொழிலாளர்கள் சட்ட அணுகலுக்கு வெளியே வேறு வழியில் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற சிலர் ஒரு சில வழிகளில் அறிமுகமாகும் மோசடி செய்யும் நபர்களுக்கு பணம் கொடுத்து தனக்கு குவைத் நாட்டுக்கு விசா பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கின்றமை தெரிய வந்துள்ளது. இந்த செயற்பாட்டிற்காக பணத்தை பெறும் நபர் மற்றும் பணம் கொடுப்பவரும் செய்வது சட்டவிரோதமான செயலாகும். எனவே இது போன்ற மோசடிக்காரர்களுக்கு ஏமாற்றம் அடைந்து பணம் கொடுத்து பிறகு அவர்கள் வழிவிட்டு செல்லும் வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக நீங்கள் இது போன்ற மோசடிகளுக்கு பலியானால் நீங்கள் குற்றவாளியாவீர்கள் என்பதையும், பணம் செலுத்தப்பட்டதை உறுதிப்படுத்த தெளிவான ஆதாரம் இல்லை என்பதனாலும், எனவே நீதிமன்றத்திற்கு சென்று உங்கள் இழந்த பணத்தை மீட்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன என்பதையும் தூதரகம் உங்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறது. முன்னர் குறிப்பிட்ட மோசடிகளைப் போலவே குவைத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு சில இலங்கையர்கள் ஜப்பான் மற்றும் ஐரோப்பா நாடுகளுக்கு செல்வதற்கு ஒரு சில மோசடிக்காரர்கள் ஊடாக விசாக்களை பெற்றுக்கொள்வதற்கு இப்போது முயற்சிக்கின்றமை காணக்கூடியதாக உள்ளது. இப்படித்தான் உங்கள் பணத்தை நீங்கள் இழப்பீர்கள். இந்த மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த பண கொடுக்கல் வாங்கல்களை மிகவும் நுட்பமாக கையாளுகிறார்கள். இந்த வழியில் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பணத்தை மீட்க தூதரகத்தால் மிக குறைந்த அளவிலேயே நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். எனவே குவைத் நாடு உட்பட பிற நாடுகளில் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கவும், வேலை வாய்ப்புகளை தேடவும் முறையான நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்குமாறு தூதரகம் உங்களை கேட்டுக்கொள்கிறது. இது போன்ற விசா மோசடிகள் மற்றும் ஆள்கடத்தல் மட்டுமின்றி பல்வேறு சேவைகளை வழங்குவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டும் அல்லது பல்வேறு மனிதாபிமான காரணங்களை கூறி கடன் வாங்கியும் கடனை திருப்பிச் செலுத்தாமலோ அல்லது வாக்குறுதி அளித்த சேவையை வழங்காமல் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் நபர்கள் பற்றி அறிக்கைகளும் உள்ளன. எனவே இது போன்ற நிகழ்வுகள் குறித்து நீங்கள் விழிப்புடன் இருக்குமாறு மேலும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தகைய கடன்களை தவிர்ப்பதே மிகவும் பொருத்தமானதாகும். குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரிவதாகவோ அல்லது தூதரகத்துடன் நேரடி தொடர்பு கொண்டிருப்பதாகவோ கூறி சில நபர்கள் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு குறிப்பிட்ட சேவைகளை வழங்குவதாக கூறி சில இலங்கையர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் கிடைத்தவுடன் தூதரகம் அத்தகைய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும். தூதரகத்தால் உங்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்காக வசூலிக்கப்படும் கட்டணங்கள் தூதரகத்திற்குள் உள்ள உரிய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளால் மட்டுமே வசூலிக்கப்படுகின்றன என்பதையும், இந்த முறையில் பெறப்படும் ஒவ்வொரு தொகைக்கும் மஞ்சள் நிற அரசாங்க ரசீது வழங்கப்படும் என்பதையும் தூதரகம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது. ஒருவர் தூதரக அதிகாரிதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள நீங்கள் எந்த நேரத்திலும் தூதரகத்திடம் விசாரிக்கலாம். வேறு எந்த தரப்புக்கோ அல்லது தனிநபருக்கோ தூதரக சேவைகளை வழங்க அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதையும், அத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தூதரகம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறது.